திருத்தணியில் தாய்ப்பால் கொடுத்த போது மூச்சு திணறி பச்சிளம் குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மாதிரி நீ எதுவுமே நடக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. மறக்காம நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஒரு வகையான இம்ப்ராப்பர் ஃபீடிங் டெக்னிக்ல வரும். ஏன்னா ஒரு அம்மா அவங்க குழந்தைக்கு படுத்துக்கிட்டே தாய்ப்பால் கொடுக்குற போது உணவு குழாய்க்கு பதில அந்த பால் ஆனது மூச்சு குழந்தைக்குள்ள போயிடும். இதுக்கு பேர் தான் ஆஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. இதனால அந்த குழந்தைக்கு நல்லா ஃபீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கூட அந்த குழந்தையை நல்லா தோல்ல போட்டு தட்டி கொடுக்கணும். அப்ப தட்டி கொடுக்கும்போது ஏப்பம் வரும். அப்பதான் அது செரிமானமானதா இருக்கும். அப்படி இல்லாத பட்சம் கூட அவங்களுக்கு குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கும். பிறந்த ஒரு குழந்தைக்கு கண்டிப்பா ஃபர்ஸ்ட் 1 ஹவருக்குள்ள தாய்ப்பால் கொடுத்துருக்கணும். அது போக 6 மந்த்ஸ்க்கு தாய்ப்பால் தவிர எதுவுமே கொடுக்க கூடாது. இது ஒரு கோல்டன் ரூல்னு சொல்லுவாங்க. ஃபீடிங் கொடுக்கறப்ப கூட ஒரு மார்பகம் கம்ப்ளீட்டா எம்டி ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க அடுத்த மார்பகத்துக்கு ஸ்விட்ச் பண்ணணும். இல்லைன்னா நீங்க 4 மில்க் மட்டும் தான் கொடுத்துருப்பீங்க. அதாவது 4 மில்க்னா வெறும் தனிச்சத்து மட்டும் தான் அதிகமா இருக்கும். 5 மில்க்ல தான் அதுக்கு தேவையான புரதச்சத்து கொழுப்பு சத்து எல்லாமே அதிகமா இருக்கும். நீங்க கம்ப்ளீட்டா எம்டி ஆனதுக்கு பிறகு ஸ்விட்ச் பண்றதா ரொம்ப நல்லது. நீங்க திருப்ப எப்போ டாக்டர் பார்க்கணும்னா உங்க நெப்பில சுத்தி ப்ளீடிங் இருந்தாலோ இல்ல பெயின் இருந்தாலோ யூரினும் போக மாட்டேங்குது வெயிட்டும் போட மாட்டேங்குது அந்த பட்சத்துல நிச்சயம் நீங்க டாக்டர் பார்க்கணும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் பட்சத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிச்சயம் ஷேர் பண்ணுங்க.